அமைதிக்கான நோபல் பரிசு வென்றார் மரியா கொரினா. வெனிசுலாவின் ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று பெருமிதம். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நார்வே நோபல் குழு வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் சர்வாதிகாரத்திலிருந்து அமைதியான முறையில் ஜனநாயகத்திற்கு மாறுவதற்கு அவர் ஆற்றிய அயராத பணிகளுக்காக இந்த பரிசு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இருள் நிறைந்த உலகில் ஜனநாயகத்தின் சுடரை அணையாமல் காக்கும் ஒரு பெண்மணிக்கு இந்த பரிசு வழங்கப்படுவதாக நோபல் குழு தனது அறிக்கையில் புகழாரம் சூட்டியுள்ளது. இத்தகைய அங்கீகாரம் பெற்ற மரியாவின் வாழ்க்கை தியாகமும் போராட்டமும் நிறைந்தது. மரியா கொரினா மச்சாடோ 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி வெனிசுலாவின் தலைநகர் கராகஸில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தந்தை என்ரிக் மச்சாடோ ஒரு முக்கிய தொழிலதிபர். அவரது தாய் கொரினா பரிஸ்கா பொது வாழ்விலும் அறிவுசார் நடவடிக்கைகளிலும் ஆழமான ஈடுபாடு கொண்ட குடும்ப பின்னணி. பிற்காலத்தில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான அவரது வலுவான நிலைப்பாட்டிற்கு அடித்தளமிட்டது. தலைநகர் கராகஸில் உள்ள